கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களினுடைய தியானங்களின் வரிசையிலே இன்றைக்கு 30ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் தலைப்பை பாருங்கள், அற்புதமா ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு என்ன? கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். இது தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக பாடப்பட்ட சங்கீதம். அப்படிதான் தலைப்பு சொல்லுகிறது. ஆனால் கேள்வி என்ன? தேவாலயத்தை கட்டினது சாலமோன். அப்ப இது எப்படி தாவீதினுடைய சங்கீதமாக இருக்க முடியும்? தாவீது எப்படி தேவாலய பிரதிஷ்டைக்கு ஒரு பாடலை எழுதியிருக்க முடியும்? மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ கானான் தேசத்தை பார்ப்பாய், ஆனால் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய் சொல்லிட்டார்ல. வேறு யாராவது மோசேயினுடைய இடத்தில் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஜனங்களை வழிநடத்தி இருக்கவே மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. ஒரு டிப்ரெஷன் வந்திருக்கும், நானே போக முடியாது, அதற்கப்புறம் இந்த ஜனங்களை நடத்தி எனக்கு என்ன ஆக போகிறது என்கிற ஒரு கேள்வி வைத்திருப்பார்கள். நம்முடைய வழக்கில் சொல்லணும்னா, எனக்கு கிடைக்கலைன்னா அது யாருக்குமே கிடைக்கக்கூடாது, ஆகினால ஜனங்களை வழிநடத்தாம ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். ஆனால் முழு எஃபர்ட்டையும் போட்டு மோசே என்ன செய்தார் என்று சொன்னால், முடிந்த அளவிற்கு ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து மோவாப் தேசத்தில் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு வழி அனுப்புகிற ஒரு பாடலையும் பாடி அணியணியாக அவர்களை வழி அனுப்பி விடுகிறார் மோசே. He put full efforts. இப்ப தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கான இடத்தை வாங்கினது முதற்கொண்டு, அதற்குண்டான சகல பொருட்களையும் தயார் செய்தது வைத்து முதற்கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு ஒரு பாட்டையும் கூட பாடி வைத்து விட்டு போய்விடுகிறார். ஆகினால இது தேவனுடைய ஆலயத்திற்கான ஒரு பாடலாக இந்த பாடல் கருதப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ அந்த சங்கீதம், அதாவது தேவனுடைய வார்த்தை, அதை கொண்டு வருவதற்கு, அதை நிலைப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார், அதில் முனைப்புடன் செயல்படுகிறார். கர்த்தர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு? உன்னுடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது, ஆகியனால நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன்னுடைய மகன் கட்டுவான் என்று சொல்லிவிட்டார். அப்படியும் கூட அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவர் தயார் செய்து வைத்த எல்லா காரியங்களின் நிமித்தமாகத்தான் தேவனுடைய ஆலயமே கட்டப்படுகிறது. இடத்தை விலைக்கு வாங்கினது யார்? அர்வனாவின் காலத்தை எபூசியின் இடத்துல தாவீது. சோ தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு இருந்த பிரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசியுங்கள். 8வது வசனம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? ஆண்டவரே, இந்த பூலோகத்திலே என்னை நீர் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னால் நான் உம்மை துதிக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த ஜெபத்தை கூட நம்ம எப்பொழுது செய்யலாம் என்று சொன்னால், வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே, இவர்கள் மரித்து போவதனால் என்ன லாபம் உண்டு? இந்த டஸ்ட் உம்மை துதிக்காது, ஆகினால் இவர்கள் ஜீவனோடு இருந்தாலும் உம்மை துதிப்பார்களே. இவ்வளவு அற்புதமா தாவீது சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். இப்ப இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுமையாய் வாசித்து பாருங்கள். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகி தாவீதின் சங்கீதம். தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்காக பாடப்பட்ட பாடல். ஆனா இதுல எங்கேயுமே நீங்கள் இந்த சங்கீதத்திலே பலிகளை பற்றியோ தேவாலயத்தை பற்றியோ தேவாலயத்தில் நடைபெறுகிற ஆராதனைகளை பற்றியோ மற்ற எந்த விஷயத்தையும் தேவாலயத்தை ரிலேட்டடா என்ன செய்ய முடியாதுன்னு நீங்க எதையுமே பார்க்க முடியாது.
இதிலே ஒன்றே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். தாவீதனுடைய சொந்த ரட்சிப்பை குறித்து தான் நீங்கள் இதிலே பார்க்க முடியும். ஆண்டவரே, உம்மை நான் கூப்பிடுகிறேன், நீர் என்னை குணமாக்குகிறீர், என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி நீ உயிரோடே காத்தீர். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள், ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் உன்னிப்பாய் கவனமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், he is talking only about his personal salvation. தேவனோடு அவன் நெருங்க வேண்டும் என்கிறதான விஷயத்தை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த சங்கீதத்தில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், தாவீது ஒரு கைகளால் கட்டப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கான ஒரு பிரதிஷ்டைக்கான பாடலாக இந்த பாடலை அவர் பாடியிருந்தாலும், அவருடைய உள்ளத்திலே, அவருடைய சிந்தனையிலே சரீரத்தை குறித்த ஒரு எண்ணம் இருந்தது. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நாமே தேவாலயமாய் இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், 12வது வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப இவர் என்னவாக தன்னை கருதுகிறார் என்று சொன்னால், தன்னை ஒரு தேவாலயமாக கருதுகிறார். நாம் இந்த சரீரம் தேவன் வாழும் ஆலயம், நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் தேவாலயங்கள். நடமாடும் தேவாலயங்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? என்றென்றைக்கும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இப்ப தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். கிரெடிட் எனக்கு கிடைக்கணும். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதனால எனக்கு என்ன, என் பேர் எதுவும் வெளியே வந்துச்சா, என்னை பற்றி ஏதாவது சொன்னார்களா, எனக்கு ஏதாவது கிரெடிட் இருக்கா, எனக்கு ஏதாவது புகழ் இருக்கா, இப்படிதான் கேட்கிறாங்க. மோசேக்கு புகழ் இல்லை. யாருக்கு கிடைத்தது? கானான் தேசத்திற்குள் வழி நடத்தினார் என்று சொல்லி யோசுவாவுக்கு கிடைத்தது. காரியங்களை பின்னாளில் இருந்து செய்து வைத்தது யார்? மோசே. தேவாலயத்தை கட்டினவன் என்று சொல்லி புகழ் யாருக்கு கிடைத்தது? சாலமோனுக்கு கிடைத்தது. ஆனால் அதற்கு அஸ்திபாரம் போட்டு அடித்தளம் அமைத்து எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக ஒழுங்கும் கிரமமாக செய்து வைத்தது யார்? தாவீது. ஆனால் புகழ் கிடைத்தது முதலாம் தேவாலயத்தை கட்டினவன் சாலமோன் என்கிறதான அந்த பெயர் சாலமோனுக்கு கிடைத்தது. ஆனால் தாவீதிற்கும் மோசேக்கும் இருந்த எண்ணம் என்ன? புகழ் யாருக்கும் கிடைக்கட்டும், பேர் யாருக்கும் கிடைக்கட்டும், தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லுகிற முயற்சி எடுத்தார்களே. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை பார்ப்பதில் நமக்கு மகிழ்ச்சியா, இல்லாவிட்டால் எனக்கு பேர் வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும் என்பதற்காக நாம் அதற்காக முயற்சி எடுக்கிறோமா என்பதை பாருங்கள். யாருக்கோ புகழ் கிடைச்சிட்டு போகட்டும், யாருக்கோ பேர் வெளியே போகட்டும், என் பேர் வெளியே வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அதற்காக எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்து விடுகிறேன் என்பதை நீங்கள் சந்தோஷத்தோடு தாவீதை போலோ மோசையை போலும் செய்வீர்கள் என்று சொன்னால், உங்களை என்னையும் நடமாடும் தேவாலயங்களாக இந்த உலகத்திலே வாழச் செய்து என்றென்றைக்கும் அவரை துதிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. சங்கீதக்காரனோடு இணைந்து நாமும் சொல்லுவோமா, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோமா, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுது உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக, உம்முடைய வார்த்தை நிறைவேறுவதை பார்ப்பதற்கு கர்த்தாவே அவன் எல்லா காரியங்களையும் செய்து வைத்ததைப் போல நாங்களும் இந்த உலகத்திலே எங்களுக்காக என்று சொல்லி நாங்கள் வாழாமல் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் வாழ்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து, என் தேவனாகிய கர்த்தாவே என்னென்றைக்கும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அதே போல நாங்களும் என்னென்றைக்கும் துதிக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் என்றென்றும் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக, தலைமுறை தலைமுறையாய் உம்மை துதிக்கிறவர்களாக
எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.